ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹெட் கோச்சான மைக்கேல் ஸ்டேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடி காம்பன்சேஷன் கொடுத்து தேங்க்யூ கோச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேரளா பிளாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கேம்ஸ் இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி அமையல கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு வின் பண்ணாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தோல்விகள் காரணத்தினால மைக்கேல் ஸ்டேருக்கு பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சிட்டாங்க. ஸோ நியூ கோச்சை தேடிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்மர் ஹெட் கோச்சான இவான் ஒகுமுனோச் வருவாரா அப்படின்னா அவங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் இவான் ஒகுமுனோச் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் ஸோ ஃபார்மர் மும்பை சிட்டி ஹெட் கோச்சான டெஸ் பக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யுனைடெட் என்ன தான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி கேம் காமிக்க முடியாத காரணத்தினால தோல்விகளால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிட்டாங்க. மேபி அவர் ஐஎஸ்எல் ரிட்டர்ன் வந்தால் கேரளா பிளாஸ்டர்ஸ் வருவார்ன்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புன நிலைமையில் இப்போதைக்கு 2 கோச் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று ஆண்டனியோ லோபோஸ் அபாஸ், இவர் பார்த்தீங்கன்னா இன்டர்காஸ்டில் தற்போதைய ஹெட் கோச்சாக இருக்கார். இவரை பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் உள்ளே கொண்டு வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் இது கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா முழுக்க கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்எல்க்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நியூ கோச் தான் ஐஎஸ்எல்கே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தர விதமாக ஒரு நியூ கோச், ஒரு குட் கோச்க்குள்ளே கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூ செட் ஆஃப் கோச் உள்ள கொண்டு வராங்களா, இல்லை ஆல்ரெடி ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சை கேரளா பிளாஸ்டர்ஸ் கொண்டு வருவாங்களா, உள்ள வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல்ல புரட்டி போடுவாங்களா கேரளா பிளாஸ்டர்ஸ். உங்களோட தாட் நீங்கள் சொல்லுவீங்க, எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நார்த் ஈஸ்ட் யுனைடோட ஸ்ட்ரைக்கரான அலாதீன் அஜாரி. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறத பற்றி நார்த் ஈஸ்ட் யுனைடெட் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இவருக்கு கொடுப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸை தாண்டி கோல் ஸ்கோரிங் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர்னு சொல்லலாம். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் இந்த நிலமையில் இருக்காங்கன்னா அவங்களோட எல்லா ஃபாரின் பிளேயர்ஸோட கேமை தாண்டி இவரோட கோல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியன் பிளேயர்ஸோட இவரோட கேம் ரொம்ப சூப்பராக இருக்கிற காரணத்தினால அலாதீனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் இயர் 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மறுபக்கம் ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்தியன் சூப்பர் லீகை தாண்டி இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி சூப்பர் லீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி மும்பை சிட்டியில் தயர்கோரமாக ஆகாஷ் மிஸ்ரா இல்லை, சென்னை எஃப்சியில் இப்போ ரீசெண்டான மேட்ச்சில் எல்சினோ இல்லாமல் போயிட்டார். ஸோ மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கிளப்பில் எடுத்து பார்த்தா ஒடிசாவுக்கு பார்த்தீங்கன்னா ராய்கிருஷ்ணா இல்லை, ஈவன் ஃபிலிப் முர்சோவிக் அவர் பார்த்தீங்கன்னா அதாவது பஞ்சாப் எஃப்சிலேருந்து இல்லாமல் போயிட்டார் இன்ஜுரி காரணத்தினால. ஈவன் மதித்தலால் ரூல் அவுட் ஆகிட்டார், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட முக்கியமான பிளேயர்ஸ் அவைலபிளாக இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அந்த வருஷத்தில் ராய் கிருஷ்ணா இல்லாமல் போன காரணத்தினால அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டொரல்டன் கோம்ஸை பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கரான இவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேடிட்டு வராங்க ஒடிசா. ஸோ கூடிய செய்தியில் கன்ஃபர்மேஷன் வெல்கம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஜஸ்ட் ஒரு அதாவது மெடிக்கல் டெஸ்ட்காக தான் பெண்டிங்கில் இருக்குன்ற மாதிரி மார்க்கஸ் தரப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது கன்ஃபார்ம் ஆகுமா, இல்லை வேறு எதனா ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரைக்கரை உள்ளே கொண்டு வருவாங்களா ஒடிசா. நெக்ஸ்ட் ஏஎஃப்சி ஏஷியன் கப்போட ட்ரா ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 குரூப் இருக்குது. நம்ம இந்தியன் நேஷனல் டீம் மனோலோ மார்க்கஸ் உள்ளே கொண்டு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஏஎஃப்சி ஏஷியன் கப்பில் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஈவன் ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியல நம்ம இகாஸ் டீமகன்கோ. ஸோ இப்போ மனோலோ மார்க்கஸை உள்ளே கொண்டு வந்து கண்டிப்பாக எதனா முயற்சி பண்ணணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. மனோலோ மார்க்கஸும் அவரோட ஒரு ஸ்பீச்லேயும் கான்ஃபரன்ஸ் ஸ்பீச்லேயும் சொல்கிறது பொறுத்த வரைக்கும் ஸோ எங்களோட கேம் இங்கே அடித்தளம் நாங்கள் செட் பண்ணுறதே ஏஎஃப்சி ஏஷியன் கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பார். அந்த வருஷத்தில் ஏஎஃப்சி ஏஷியன் கப் குவாலிஃபைஸ் ட்ரா வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6 குரூப் இருக்குது. அதில் சரியாக குரூப் சியில் தான் நம்ம இந்தியா இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம குரூப்பில் கிட்டத்தட்ட 4 டீம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6 குரூப் இருக்காங்க. 6 குரூப்பில் டாப்பில் இருக்கிற எந்த நேஷனல் டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவாங்க. அந்த வருஷத்தில் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டீம் இருக்காங்க. ஸோ சைனாலேருந்து ஹாங்காங் டீம் வந்திருக்காங்க, சிங்கப்பூர் அண்ட் பங்களாதேஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வருஷத்தில் இந்த 3 டீமையும் பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் அவே ஃபார்மெட்டில் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஎஃப்சி ஏஷியன் கப் 2027க்கான கேம்ஸ்க்காக அந்த குவாலிஃபைஸ்க்காக 2025 தான் நம்ம இந்தியன் நேஷனல் டீமுக்கான மேட்சஸ் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ இந்த 3 டீமும், அதாவது ஹாங்காங், சிங்கப்பூர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்த 3 டீமையும் ஹோம் அண்ட் அவே ஃபார்மெட்டில் கிட்டத்தட்ட 6 மேட்ச் நம்ம இந்தியன் நேஷனல் டீம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹோம் மேட்சஸை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த 6 மேட்ச்சில் எப்படி வின் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குரூப்பில் டாப்பில் ஃபினிஷ் பண்ண டீம் தான் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் மூவ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷன் தான் நம்ம இந்தியன் நேஷனல் டீமோட மனோலோ மார்க்கஸ் அண்ட் கோ சூப்பர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறுபக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பியூ பிளேஸ், அதாவது பிளேயர் இந்தியன் ஆர்ஜின்ற மாதிரி நம்மளுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களோட இங்கிலாண்டில் ஒரு லீக்கில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஹம்சா சௌத்ரி பார்த்தீங்கன்னா அவங்க நேஷனல் டீம் அப்கமிங் ஏஎஃப்சி ஏஷியன் கப் மேட்சஸ்க்கு அவர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை ரெப்ரசென்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த கிளப்லேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. பங்களாதேஷ்லேருந்து அவர் வெல்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் டீம் தான் ஒரு பக்கம் ஐஎஸ்எலுக்கு வேறு கொண்டு வரல, இன்னொரு பக்கம் இந்த பிளேயர் இந்தியன் ஆர்ஜின், நம்ம இந்தியாவில் ஆர்ஜின் இந்த பிளேயர்ஸ் மற்ற லீக்கில் மற்ற நாட்டில் யூரோப்பியன் சைட்லாம் பங்கமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. பட் அவங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு, நேஷனல் டீமை ரெப்ரசென்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சா நேஷனல் டீம், இந்தியன் நேஷனல் டீம் எங்கேயோ போயிடும். பட் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம இந்தியன் ஃபுட்பால்லேருந்து
இன்னும் எதுவுமே வராத காரணத்தினால இன்னுமே ஃபேன்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மறுபக்கம் மற்ற நாடு நம்மளோட பங்களாதேஷ்க்குலாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அதை தாண்டி இங்கே இந்தியன் நேஷனல் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபிக்சர்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நான் மேட்சஸ் கிட்ட வர உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு என்னென்ன கிளப் அதாவது நேஷனல் டீம் நம்ம எதிர்கொள்ள போகிறோம், அதுக்கு மனோலோ மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், போஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பக்கம் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால அவைலபிளாக இல்லாத காரணத்தினால, மறுபக்கம் ஹெட் கோச்சஸும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹைதராபாத் எஃப்சியோட ஹெட் கோச்சான தங்பாய் சிங் டோக்கு நன்றி சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியன் ஸ்குவாடை வச்சு ஐஎஸ்எல்ல வின் பண்ண ஒரு பெருமை தங்பாய் சிங் டோக்கு சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் நம்ம சென்னைக்கு எதிராக வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக ஈஸ்ட் பெங்காலோட கார்லஸ் குட்ரெட் நன்றி, இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஸ்டேக்கருக்கு நன்றினா, இப்போ ஹைதராபாத் தங்பாய் சிங் டோக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன் ஃபியூச்சரில் எந்த கோச் சஸ்டெயினாக இருப்பாங்க, இல்லை எதனா ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் காரணத்தினால் எதிராக ஒரு கோச் போக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. ஸோ மறுபக்கம் அவங்களோட அசிஸ்டன்ட் ஹெட் கோச்சான சமேல், இவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹைதராபாத் ஹெட் கோச்சாக லீட் பண்ண போகிறாரு. ஸோ ஒரிஜினல் கோச் அதாவது நியூ கோச் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இவர் தான் இன்ட்ரீம் கோச்சாக செயல்பட போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பஞ்சாப் எஃப்சி பொறுத்த வரைக்கும் என்ன தான் லூக்கா மேட்சன் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினாலும், இன்ஜுரியிலேருந்து திரும்ப அடித்தாலும், ஸோ அவங்களோட செகண்டரி ஸ்ட்ரைக்கரான பக்கிங்ஹாவால் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியல. ஸோ பெருசாக எந்த ஒரு கோலும் ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டார். அசிஸ்ட் 2-3 கோல்ஸ் கைவிட்டுன்ற அளவுக்கு தான் அவரோட பர்ஃபார்மன்ஸே இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு நன்றியை தெரிவிச்சிட்டாங்க. அண்ட் பஞ்சாப் எஃப்சியோட அவரோட அந்த ஹெட் கோச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. இந்த ஐஎஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்னு இதே ஸ்ட்ரைக்கரோட மூவ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஃபாரின் பிளேயர்ஸோட கோட்டாவை மாற்ற விரும்புகிறாரு. அந்த வருஷத்தில் இவருக்கு நன்றி தெரிவிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நியூ செட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர் யாரை கொண்டு வருவாங்க, ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸாக அவேவான்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இன்னும் ஹீட் ஆகும்போது நான் உங்களுக்கு ஏகப்பட்டது அப்டேட் பண்ணுறேன் எந்த செட் ஆஃப் பிளேயர் உள்ளே வர இருக்காங்கன்னு. இப்போதைக்கு பக்கிங்ஹாமுக்கு நன்றி தெரிவிச்சிட்டாங்க, கிளப் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மறுபக்கம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இன்ஜுரியில் மதித்தலாலும் சேர்ந்துருக்காருன்னு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்களோட ஹோம் மேட்ச் ஈஸ்ட் பெங்காலோட ஹோம் மேட்ச்சில் ஒடிசாவை எதிர்கொள்ளும் போது நீ இன்ஜுரி காரணத்தினால அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் அவைலபிளாக இல்லாமல் ஆயிருந்த காரணத்தினால அதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் த சீசனும் அவர் அவைலபிளாக இல்லை. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஈஸ்ட் பெங்கால். ஸோ நீ இன்ஜுரி காரணத்தினால மதித்தலால் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ அடுத்த சீசன் அவர் கண்டிப்பாக திரும்பி வருவார்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் சீசன் அவர் வேறு எதனா கிளப் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ரூமர் இருக்குது. ஸோ சென்னையை அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் சென்னையை அப்ரோச் பண்ணி வருவாரா, ஸ்டில் இப்போவும் ராகுல் கேபி சென்னையில் வருவாருன்ற மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யானா கண்டிப்பாக அது உண்மை இல்லை. மேபி இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு அஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து கிடச்சி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் அது ரூமர் தான். ஏன்னா வருஷம் பொங்கல் தீபாவளி வர்ற மாதிரி ராகுல் கேபி சென்னைக்கு வரான்ற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது கன்ஃபார்ம் ஆகுமான்னு. நெக்ஸ்ட் ஃபார்மர் பஞ்சாப் எஃப்சியோட ஹெட் கோச்சான ஸ்டைகோஸ் வெஜிடஸ். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி ஹெட் கோச் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை அதாவது ஹைதராபாத்தை தாண்டி 2 கிளப் பார்த்தீங்கன்னா ஸ்டைகோஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஐஎஸ்எல்ல சேர்ந்த கிளப். பட் அவர் பார்த்தீங்கன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் கோச், யங் பிளேயர்ஸை தீட்டி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கோச்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சாப் எஃப்சி லாஸ்ட் சீசன் இந்த சீசனே சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் லாஸ்ட் சீசனும் கொடுத்தாங்க. பட் ஒரு நல்ல பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண முடியல. பட் அதுக்கு காரணம் ஹெட் கோச். ஸோ குட் ஹெட் கோச் இருந்தாலும் அவங்க நியூ ஹெட் கோச் அப்ரோச் பண்ணாங்க. பட் இந்த ஹெட் கோச் கண்டிப்பாக ஹைதராபாத் வந்தால் இங்கே இருக்கிற யங் பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹெட் கோச்சாக இவர் வருவாரா இல்லையா அப்படின்னு. ஸோ ஃபைனலாக சரி எல்லா கிளப்பும் அப்படியே சின்ன நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஆகலை, இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வர காத்துட்ருக்கு. ஸோ சென்னை எஃப்சி என்ன தான் பண்ண போகிறாங்க, ஸோ சென்னை எஃப்சிக்கு எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னா, மேபி எதனா ஒரு 2-3 பிளேயர் இல்லை ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சிலேருந்து வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்குது. பட் அதுலேருந்து என்ன முக்கியம்னா நம்ம சென்னை எஃப்சிலேருந்து எதனா பிக் பிளேயர்ஸ் ஃபாரின் ஸ்ட்ரைக்கர்ஸ் மாற்றுவாங்கன்னா அது அவன் கையில் முடிவு எடுக்கிறத பொறுத்து தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ சென்னை எஃப்சி கிட்ட இருக்கிற சோர்ஸை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். ஸோ பெருசாக எந்த சேஞ்சஸ் வராது. மேபி எதனா ஒரு 2-3 டொமஸ்டிக் சைனிங்ஸ் வேணால் மேட் பண்ண முடியும். எல்சினோ திரும்பி வந்துட்டார்னு ஓகே, அப்படி இல்லைனா அவருக்கு எதனா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போக முடியுமே தவிர மற்றபடி நம்ம பக்காவாக ஸ்டார்ட் ஆஃப் த சீசனை பேக்கப்போட பக்காவாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இருக்கிற பிளேயர்ஸை குரூம் பண்ணாலே சூப்பராக இருக்கும். பெருசாக வெளியே இருக்கிற பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மக்கிட்ட செட் ஆஃப் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க ரிப்ளேஸ் பண்ண முடியாமல் வெளியே அமிச்சா வேணால் ஸோ சென்னை எஃப்சி சின்ன மிஸ்டேக் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேபி எதனா சேஞ்சஸ் இருந்தால் நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் செஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த இயர்க்குள்ளே நம்ம 2K அடிப்போமா, உங்களோட தாட் சொல்லுங்கள். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.